அப்பா, நான் சொல்ல ஆசைப்பட்டதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. ரவுடி பேபியை பெரியம்மா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு. ஃபீல் பண்ணாத. சரிங்க மாமா. போமா. என்ன நிர்மலா, இப்ப சந்தோஷம் தானே? பின்ன இருக்காதா? இதுக்கு தானே இவ்வளவு நாளா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். லேட்டா கிடைச்சாலும் சத்யாவுக்கு இது மரண அடி. இப்படி நடக்கும்னு அவ எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. பெரிய அண்ணி எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தோமோ அந்த வேலை சிறப்பா முடிஞ்சிருச்சு. இன்னும் முடியலங்க. எப்படி சொல்ற? அதான் சத்யாவுடைய போலீஸ் வேலைக்கு ஆப்போசிட்டாங்களே, அப்புறம் என்ன? அது பத்தாதுங்க. இன்னும் ஒரு படி மேல போய், உனக்கு இந்த வீட்ல இருக்க தகுதி இல்ல, இந்த குடும்பத்தை நடத்த பொறுப்பு இல்ல, அதனால பிரபுவை விட்டு பிரிஞ்சு போயிடுன்னு சொல்லி இருக்கணும். அவங்க தான் அப்படி சொல்லலையே. அவங்க சொல்லல, ஆனா நாம ஆசைப்பட்டது நிச்சயமா நடக்கும். எப்படி சொல்ற? இந்த வீட்ல நம்மள மீறி அவளால ஒண்ணும் செய்ய முடியாது. கர்ப்பம் கலைஞ்ச விஷயம் தெரிஞ்ச கிழவனை கொன்னுட்டோம். அப்புறம் சத்யாவுக்கு குழந்தை பெத்துக்கிற தகுதி இருந்தோம், அவளுக்கே தெரியாம நம்ம மறைச்சோம். இப்ப அவ போலீஸ் வேலையையும் காலி பண்ணிட்டோம். இவ்ளோ பண்ண நாம சத்யாவை வீட்டை விட்டு துரத்த மாட்டோமா? அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். சொல்லுங்க மேடம். என்ன சத்யா, ஜெயிச்சுட்டு ஏதோ அவசரமா கிளம்பி போன, அதுக்கப்புறம் ஒரு போனும் காணோம். எங்க இருக்க? நான் வீட்ல தான் இருக்கிறேன் மேடம். நீ பண்ண பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். வந்தவங்க எல்லாரும் இது உங்க ட்ரைனிங்கான்னு விசாரிச்சாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. தேங்க்ஸ் சத்யா. நீ எஸ்ஐ ஆகுற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி மேடம். பாராட்டு இல்ல, இது உண்மை. அது விஷயமா தான் போன் பண்ண. என்ன விஷயம் மேடம்? நேத்து வந்த செலக்ஷன் ஆபீசர் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. உன் டீடைல்ஸ் எல்லாம் விசாரிச்சாரு. எனக்கு என்னமோ எஸ்ஐ செலக்ஷன்ல அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு தோணுது. அப்படியா மேடம்? என்ன அப்படியே என்ன சாதாரணமா கேக்குற? அந்த ஆபீசர் திறமைக்கு மதிப்பு கொடுக்கறவரு. அவர் கண்ணுல நீ பட்டுட்ட. நேத்து மாதிரி போலீஸ் செலக்ஷன்லயும் நீ பெர்ஃபார்ம் பண்ணா நீ நிச்சயமா எஸ்ஐ ஆயிடுவ. பிராக்டிஸ விடாத, ரெகுலரா கிரவுண்டுக்கு வந்துரு. மேடம் இல்ல, இனிமே என்னால ட்ரைனிங்க்கு வர முடியாது. ஏன், என்னாச்சு? ட்ரைனிங் பண்ணாம எப்படி போலீஸ் ஆவ? ட்ரைனிங் பண்ணாலும் நான் போலீஸ் ஆக முடியாது மேடம். என்ன சொல்ற? அது ஒரு குடும்பத்துக்கு பணம் காசை விட வீட்டுக்கு வந்த ஒரு நல்ல மருமக தான் இருக்கிறதுலயே பெரிய சொத்து. இந்த குடும்பத்தை வழி நடத்தணும்னா சத்யா, நீ போலீஸ் ஆக கூடாது. உங்க பெரியத்த சொன்னா அப்படியே ஏத்துக்கணுமா என்ன? நான் போலீஸ் ஆகணும்னு உறுதியா சொல்ல வேண்டியதானே? அவங்க அவங்க என் அம்மா ஸ்தானத்துல இருக்கிறாங்க மேடம். எனக்கு நல்லதுன்னு நினைச்சுதான் மேடம் பண்றாங்க. அதனால மீற முடியாது. அதுக்காக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவியா? அத்தனை பேர்ல ஒன்ன மட்டும் ஆபீசர் விசாரிக்கிறாருன்னா சும்மாவா? எல்லாம் கூடி வரப்ப இப்படி பேக் அடிக்கிற? அதுக்கு இல்ல மேடம், நான் ஒன்னும் பேசாத. நீ போலீஸ் ஆகுற, அவ்வளவுதான். உங்க பெரியத்த நல்லவங்கன்னு சொல்ற, அவங்கள உன்னால கன்வின்ஸ் பண்ண முடியாதா? சரி விடு, நான் வந்து உங்க அத்தை கிட்ட பேசி சம்மதம் வாங்குறேன். ஐயோ மேடம், இல்ல வேணாம் மேடம். ஏன் அவங்கள பார்த்து இப்படி பயப்படுற? இது பயம் இல்ல மேடம், மரியாதை. அப்ப போலீஸ் வேலையை இழக்க தயாராயிட்டியா? மேடம் அது தெரியல மேடம். ஆனா இப்போதைக்கு பெரியத்த பேச்ச கேட்டுக்கின்னு வீட்டுக்கு நல்ல மருமகளா இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது.
சாரி மேடம், என்ன விட்டுருங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? கொஞ்சம் அதிகாரம் கிடைச்சாவே குடும்பத்தையே தூக்கி எறிகிற பொண்ணுங்க மத்தியில கைக்கு வர போலீஸ் பவரை வேணான்னு தூக்கி போட்டு போற. சரி, உன்ன மருமகளை அடையறதுக்கு அந்த குடும்பம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா எத்தனையோ பேரை ட்ரெயின் பண்ண கோச்சரா ஒன்னு சொல்ற, நீ என்னைக்கா இருந்தாலும் போலீஸ் ஆயே தீருவ. உன்னை எஸ்ஐ ட்ரெஸ்ல நான் பாப்பேன். இது நடக்கும். ட்ரைனிங்க்கு வர எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணி தான் போலீஸ் ஆகுறாங்க. நீ மனசளவுல போலீஸ் ஆயிதான் ட்ரைனிங்கே வந்த. நீ விட்டாலும் போலீஸ் வேலை உன்னை விடாது. கூடிய சீக்கிரம் காக்கி யூனிஃபார்ம்ல உன்னை நான் எதிர்பார்க்கிறேன். வச்சிடுறேன். சரிங்க மேடம். அம்மா, இந்தாங்கம்மா. வைமா செல்வி, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அம்முக்குட்டி, உள்ளவா. பாட்டி ரூமுக்கு வரதுக்கு எதுக்கு தயங்குற? உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்களே, அதான். பயப்படுறவங்கள விடு. உனக்கு நான் எப்படி தெரியறேன்? நீங்க நல்ல பாட்டி. வாடி என் செல்லம், என் தங்கம். உட்காரு. சாப்பிட்டியா? இல்ல. சாப்பிடலையா? சரி, நான் ஊட்டுறேன். சாப்பிடுறியா? சரி. செல்வி. அம்மா. ஆமா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன பாட்டி ரூம்குள்ள வந்திருக்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். கேள்வியா? சரி, கேளு. உங்களுக்கு பிரபு அங்கிள பிடிக்குமா? சாப்பிடலாமா? வேண்டாம். டேய் டேய் டேய், வாங்கிட்டு போடா. சரி, சாப்பிடுங்க. டேய் 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 டேய், அடம் பிடிக்காதடா, கொஞ்சமா சாப்பிடு. இந்து, என்னாச்சு? ஏன் குழந்தைய துரத்துற? ஷோ, சாப்பிடவே மாட்டேங்கிறாங்கா. 4 வாய் குடுக்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. சரி, என்கிட்ட கொடு. இந்தாக்கா. சரி, நீ போ. அவனை எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். சரி. இந்தா பிரபு, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். சாப்பிடுறியா? என்ன கதை? பெரியம்மா சாப்பாடு ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடணும். சரி பெரியம்மா. அவன் அவங்க அம்மா கொடுத்தாலே சாப்பிட மாட்டான். நான் கொடுத்தாதான் சாப்பிடுவான். பாட்டி, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. பிரபா அங்கிள பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். பிரபா அங்கிளுக்கு சத்யாவை பிடிக்கும். அப்புறம் சத்யாவை போலீஸாக விட மாட்டீங்க? என்ன உங்களுக்கு பிடிச்சா நீங்க சாக்லேட் வாங்கி தருவீங்களா? அப்படிதானே சத்யாவோட ஆசையும். சொல்லுங்க பாட்டி, ஏன் சத்யாவை போலீஸாக வேணாம்னு சொல்றீங்க? பெரியவங்க எது செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும். நீ குழந்தை, உனக்கு புரியாது. நீயும் பெரியவளாவல்ல, அப்பதான் உனக்கு புரியும். எனக்கு பேச சொல்லுங்க. அம்மோ. பாட்டி, அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா வரேன்.
காப்பி எடுத்துக்கோங்க. எப்படி இருக்க? ஆ? நீ போலீஸ் ஆக வேண்டான்னு சொன்னதுல என் மேல வருத்தமா? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுல எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு பிடிச்சது பால் தான். ஆனா நீ காஃபி தானே கொண்டு வந்திருக்க. ஆ, அது நான் உன்னை குறை சொல்லல. ஆனா பெரியவங்க சொல்றதையெல்லாம் குறையா நினைக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். ம், நீ எஸ்ஐ ஆக கூடாதுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல. குடும்பங்கிற கப்பல் ஆள் இல்லாம ஆட்டம் கண்டிட கூடாதுங்கிறது தான் என்னோட பதட்டம். நான் சொன்னதுனால உனக்கு வந்த வலியை விட சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்த வலி அதை விட ரொம்ப அதிகம். என் மாமியாரே என்ன எதுவும் சொன்னதில்ல. நீ யாரு 3வது மனுஷி அப்படின்னு தோணுதா? அப்பெல்லாம் எதுவுமே இல்ல அத்தை. காயத்துக்கு மருந்து போடுற பாசக்காரியா இந்துமதி உனக்கு இனிக்கிறா. அந்த காயமே ஆகாம தடுக்கிற கண்டிப்புக்காரியான்னா உனக்கு கசக்கதான் செய்வேன். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தப்பவே நான் இந்த வீட்ல இருந்திருந்தா உன் வாழ்க்கையில இவ்ளோ கஷ்ட நஷ்டம் நடந்திருக்குமா? இல்ல நான் நடக்கதான் விட்டுருப்பனா? குழந்தை கலைஞ்சி 5 வருஷம் பிரிஞ்சு விவாகரத்து அது இதுன்னு நூல் இல்லாத பட்டமா அலைஞ்சிருக்க. நான் சொல்றது சரிதானே? மருமகளுக்கான பொறுப்பு தெரிஞ்சிருந்தா இவ்ளோ கஷ்டம் வந்திருக்காது இல்ல? ஆம்பளை பொருளை தேடுறவன் இன்னொருத்தன் பாக்கெட்ல இருக்கிற பணம் தான் பாக்கெட்டுக்கு வர அவன் கொஞ்சம் கரடு முரடாத்தான் வேலை செய்வான். அவன மாதிரியே என்னாலையும் செய்ய முடியும்னு பொம்பளை கிளம்பிட்டா குடும்பத்தை யார் கரை சேர்க்கிறது? போலீஸ் வேலை போகுதேன்னு நம்பிக்கை இழக்காதே. உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த குடும்பத்தை நினைச்சு பாரு. நீயும் பிரபுவும் சந்தோஷமா வாழணுங்கிற இந்துமதியோட கனவுதான் என்னோட கனவு. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. ம், சரிங்க அத்தை. ம். ஆ, அத்தை காஃபியை குத்துருங்க அத்தை. நான் உங்களுக்கு பிடிச்ச பால் ஏத்துனேன். பிடிச்சதே வேணும்னு பிடிவாதம் பண்ணி இருக்கிறத வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் காஃபியே சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. உனக்கு மாஸ்க் வேணுமா? இந்தா. இந்தா. இது எதுக்கு? மாஸ்க் வாங்கினா ஒரு ரோஸ் ஃப்ரீ. இது சாதாரண ரோஸ் இல்ல, மேஜிக் ரோஸ். அப்படியா? ஆமா, இத மோந்து பார்த்தா ஜாஸ்மின் ஸ்மெல் வரும்.
அம்மு 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 சௌமியா, என்ன பெரியம்மா? அம்மு எங்க? இங்கதான் விளையாடிட்டு இருப்பா. அப்படியா? அம்மு அம்மோ அம்மோ அம்மோ. என்ன பெரியமா? அம்மு விளையாடிட்டு இருந்தா, அவளை காணோம். அம்முவ காணோம். காணுமா? எங்க போயிட்டா அவ? நான் அத்தைக்கு காப்பி குத்துட்டு வரும்போது அம்மு சோபால உட்காந்து பால் வச்சு விளையாண்டு இருந்தாளே. அம்மோ அம்மோ. அம்மா, அம்மு ரூம்லயும் இல்லையே. என்ன சொல்ற? என்னங்க? குழந்தை எங்க போறா வரான்னு கூட பார்க்காம அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க? இங்க பாருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அம்மு எங்கேயும் போயிருக்க மாட்டான், இங்கதான் எங்கேயாவது இருப்பா. வெளியே விளையாடிட்டு இருக்காளான்னு போய் பாருமா. போய் பாரு போ. அம்மோ அம்மோ அம்மோ. அம்மோ 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 அம்மோ. அம்மோ அம்மோ அம்மோ. சௌமியா, என்னாச்சு? அம்மு இருந்தாளா? இல்ல பெரியம்மா, ஆனா இந்த பந்து தான் வாசல்ல கிடந்துச்சு. ஐயோ, குழந்தைய பாக்குறத தவிர அப்படி என்ன வேலை? ஏன் அப்படி டார்ச்சர் பண்ற? இருங்க சித்தப்பா. லோடி பேபி, இப்ப வெளியில பாரு. ம். எல்லாரும் போய் பாருங்க. வா, அப்படி பாப்போம். போங்க. பிரபு, அம்மோ 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 அம்மோ